விளக்கு ஏற்றும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. 1. அழுக்கு இடத்தில் விளக்கு ஏற்றுவது. விளக்கு ஏற்றும் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு அல்லது குழப்பமான இடத்தில் விளக்கு ஏற்றினால் அது ஆன்மீக ஆற்றலை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. 2. தவறான எண்ணெய் பயன்படுத்துவது. சிலர் எந்த எண்ணெயும் பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவார்கள். ஆனால் பாரம்பரியமாக எள்ளெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்துவது சிறந்ததாக கருதப்படுகிறது. 3. அணைந்த விளக்கை மீண்டும் ஏற்றுவது. ஏற்கனவே அணைந்த விளக்கை மீண்டும் ஏற்றுவது நல்லதாக கருதப்படாது. அதற்கு பதிலாக புதிய திரி வைத்து மீண்டும் ஏற்றுவது நல்லது. 4. இடது கையால் விளக்கு ஏற்றுவது. விளக்கு ஏற்றும் போது வலது கையை பயன்படுத்துவது மரபு. இது மரியாதையையும் பக்தியையும் காட்டுகிறது. 5. பழைய அல்லது கிழிந்த திரி பயன்படுத்துவது. பழைய திரி பயன்படுத்தினால் விளக்கு சரியாக எரியாது. அதனால் புதிய திரி பயன்படுத்துவது நல்லது. 6. விளக்கை தவறான திசையில் வைப்பது. பொதுவாக விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. 7. விளக்கு எரியும் போது ஊதுவது. விளக்கு அணைக்கும் போது வாயால் ஊதுவது தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக கையால் மெதுவாக அணைக்கலாம். 8. விளக்கை தனியாக இருளில் விடுவது. விளக்கு ஏற்றிய பிறகு அதை கவனிக்காமல் விடக்கூடாது. 9. கோபத்தில் அல்லது மனக்குழப்பத்தில் விளக்கு ஏற்றுவது. மன அமைதியுடன் விளக்கு ஏற்றுவது முக்கியம். பக்தி இல்லாமல் செய்வது விளக்கு ஏற்றுவது ஒரு ஆன்மீக செயல். அதை மனதார பக்தியுடன் செய்வதே முக்கியம். செய்ய வேண்டியவை. 1. காலை மற்றும் மாலை விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டில் காலை சூரிய உதயம் நேரம் மற்றும் மாலை சூரிய அஸ்தமனம் நேரத்தில் விளக்கு ஏற்றுவது நல்லது. 2. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கு வைக்க வேண்டும். விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்தால் வீட்டில் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். 3. நல்ல எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். எள்ளெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. 4. விளக்கு ஏற்றும் முன் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியாக இறைவனை நினைத்து விளக்கு ஏற்ற வேண்டும். 5. பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். விளக்கு ஏற்றும் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த 10 ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது எது? உங்கள் கருத்தை கருத்தில் எழுதுங்கள். இன்னும் இப்படியான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.